அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டுடைய நுரையீரலை வச்சு நுரையீரல் மசாலா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம உடம்புல உள்ள அதிகப்படியான சூட்டை இது குறைக்கக்கூடியது. வீசிங் பிரச்சனை கூட சரி செய்யக்கூடியது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் சின்ன சைஸ் பட்டை 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இதில் உள்ள அந்த கவுச்சி வாடையை நீக்கக்கூடியது. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நல்லா வாசமாக இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு தக்காளியை இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்ல. ஒரு சின்ன சைஸ் தக்காளியே இதுக்கு போதுமானது. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி மசிகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த நுரையீரலை சேர்த்துக்க போகிறோம். நல்லா இதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம இந்த மசாலாவோட சேர்க்க போகிறோம். இது வேகிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம குக்கரில் விசில் போட்டுடலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தால் தான் நல்லா இந்த நுரையீரல் பஞ்சு போல் வெந்திருக்கும். 3 விசில் மீடியமான ஃப்ளேமில் வச்சா 15 நிமிஷம் ஆகும். நல்லா அதில் உள்ள கேஸ்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம இன்னொரு கடாய்க்கு மாற்ற போகிறோம். இதில் உள்ள தண்ணிலாம் நல்லா வற்றி வரணும். அது வரையும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிரேவி கொதிச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை சேர்க்கறதுனால நல்லா வாசமாகவும் மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நுரையீரல் மசாலா ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.